வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். வரவிருக்கும் உங்களுடைய தேர்வுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்க போற இன்றைய மிக முக்கியமான செய்திகளை பற்றிய விரிவான இந்த தொகுப்புக்குள் நுழைவோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை ஒரு 5 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்க போறோம். தேசிய மற்றும் உலக நிகழ்வுகள், வணிகம் மற்றும் பொருளாதாரம், அறிவியல் மற்றும் விளையாட்டு, மாநில செய்திகள், அப்புறம் தேர்வுக்காக நாம மறக்கக்கூடாத சில முக்கிய தினங்கள். பகுதியா தேசிய மற்றும் உலகளாவிய விவகாரங்களை எடுத்துப்போம். இதுல நடந்திருக்கிற சில முக்கிய மாற்றங்கள் மற்றும் கொள்கை முடிவுகளை பார்க்கலாம். இந்த 100% அப்படிங்கிற எண்ண கொஞ்சம் கவனியுங்க. புது டெல்லியில சமீபத்துல கையெழுத்தான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலமா நியூசிலாந்துக்கும் நாம ஏற்றுமதி செய்ய போற 8284 பொருட்களுக்கும் இந்தியா 100% வரி விலக்கு பெற்றிருக்கு. நம்ம வர்த்தகத்துறைக்கு இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு பக்கம் இன்னும் சுவாரஸ்யமானது. அடுத்த 15 வருஷத்துல இந்தியாவோட உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அப்புறம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல சுமார் $20 பில்லியன் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து நம்ம அரசியலமைப்போட 21வது பிரிவான வாழ்வதற்கான உரிமை இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. நாம எல்லாரும் தினமும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தையும் இந்த அடிப்படை உரிமைக்குள்ள உச்ச நீதிமன்றம் இப்போ அதிகாரப்பூர்வமா சேர்த்திருக்காங்க. ஆமாம், பாதுகாப்பான சாலை பயணம் அப்படிங்கிறது பிரிவு 21 ஒரு முக்கிய பகுதி தான் நீதிமன்றம் திட்டவட்டமா தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதனால தேவையில்லாத விபத்துகளை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற அங்கீகாரமற்ற தாபாக்கள் மற்றும் உணவகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய உரிமங்களுக்கு NHAயோட ஒப்புதலும் இனி கட்டாயம். நம்ம அன்றாட பாதுகாப்புல இது ஒரு பெரிய பாய்ச்சல் தானே. உலகளாவிய ராஜதந்திரத்துக்கு வந்தோம்னா இந்தியா தலைமையிலான 3 முக்கிய கூட்டமைப்புகள்ல ஜோர்டான் நாடு இப்போ அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்கு. இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டிய புள்ளி என்னன்னா, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் கீழே 2030ஆம் ஆண்டுக்குள்ள தன்னோட மின் உற்பத்தியில 50% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல இருந்து பெற ஜோர்டான் ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிச்சிருக்கு. சரி, நம்மளோட 2வது பகுதிக்கு நகரலாம். வணிகம் மற்றும் பொருளாதாரம். சில பெரிய ஒப்பந்தங்களும் கார்ப்பரேட் நகர்வுகளும் இங்க நடந்திருக்கு. எரிசக்தி சந்தைகளை நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ONGC, MRPL மற்றும் OPAL ஆகிய நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து பெட்ரோகெமிக்கல் சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க ஒரு புதிய கூட்டு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. செலவுகளை குறைக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் தான் இந்த மாபெரும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய உற்பத்தித் துறைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பத்தி இப்போ பார்ப்போம். விண்வெளித்துறையைச் சேர்ந்த சிக்மா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம் இங்கிலாந்தைச் சேர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துக்கு அடுத்த 7 வருஷத்துக்கு உயர்தர மற்றும் பாதுகாப்பான உதிரி பாகங்களை வழங்க போறாங்க. இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சுமார் 3800 கோடி ரூபாய். இதற்கிடையில மோபிக்விக் நிறுவனத்தோட NBFC உரிமத்துக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு நகர்வு. ஏன்னா இதனால இந்தியாவில் இருக்கிற டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்கள்ல உள்ள சிறு வணிகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் நேரடியாவே மூலதன கடன்களை வழங்க மோபிக்விக் நிறுவனத்துக்கு இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம 3வது பகுதி அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு. இங்க சில முக்கிய மைல்கற்களையும் கட்டமைப்பு மாற்றங்களையும் நம்மால பார்க்க முடியுது. விக்ரம் 1 ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட இந்தியாவோட முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட் இதுதான். குறைந்த பூமி சுற்றுப்பாதைக்கு 350 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட்டோட வன்பொருளை தெலுங்கானா முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்காரு. இதை 2026 ஜூன் மாசம் ஏவ திட்டமிட்டிருக்காங்க. விளையாட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு தயார் செய்யும் விதமா பாரா துப்பாக்கி சுடுதல் செயல்பாடுகளை சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டியிலிருந்து ISFக்கு மாத்திரத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. இது 2027ல முழுமையா நடைமுறைக்கு வந்துடும். இப்போ நம்ம மாநில செய்திகள் மற்றும் இரங்கல்கள் பகுதிக்கு வரலாம். விளையாட்டுத் துறையில ஒரு ஜாம்பவானா இருந்தவரை நாம நினைவு கூறும் நேரம் இது. 1968 மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணியில அங்கம் வகித்த புகழ்பெற்ற வீரர் குர்பாக் சிங் கிரேவால் புதுடெல்லியில தன்னோட 84வது வயதுல காலமானார். தன்னோட சகோதரர் பல்தேவ் சிங் கிரேவாலோட இணைந்து ஒலிம்பிக் மைதானத்துல விளையாடிய மாபெரும் பெருமை இவரை சாரும். இறுதியா நம்ம 5வது பகுதிக்கு வந்துட்டோம். முக்கிய தினங்கள். உங்க தேர்வுக்கான தேதிகளை மிக எளிதா மனப்பாடம் செய்ய இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. உங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் இது. இந்த தேதிகளை உங்க மனசுல ஒரு தொகுப்பா இணைச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 25ஆம் தேதி 2 முக்கிய தினங்களை குறிக்குது. அதே போல ஏப்ரல் 26ஆம் தேதியும் 2 தினங்களை குறிக்குது. இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏப்ரல் 25ஐ கவனிச்சோம்னா உலக பெங்குவின் தினம். அடிலி பெங்குவின்களோட வருடாந்திர இடப்பெயர்வை குறிக்குது. இது முதல்ல 1972ல தான் கவனிக்கப்பட்டுச்சு. அதே நாள்ல வரக்கூடிய உலக கால்நடை மருத்துவ தினம் கால்நடை மருத்துவர்களை உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்களா உலகத்துக்கு உணர்த்துது. ஏப்ரல் 26ஐ பொறுத்த வரைக்கும் 1986ல நடந்த செர்னோபில் அணு உலை விபத்து நடந்து சரியா 40 வருஷங்கள் நிறைவடையுது அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கோங்க. அதே நாள்ல கொண்டாடப்படுற உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் புத்தாக்கம் மற்றும் விளையாட்டுகளோட பிணைப்பை மையமா வச்சு அமைஞ்சிருக்கு. நம்ம தொகுப்போட இறுதி பார்வைக்கு வந்துட்டோம். இது உத்தரப்பிரதேசத்தோட ஜல் ஜீவன் மிஷன்ல நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம். ஜல் ஜீவன் மிஷனின் கீழே கிராமப்புற நீர் உள்கட்டமைப்புக்காக ஒரு 10 வருட உத்தரவாதம் மற்றும் பராமரிப்பு மாதிரியை அறிமுகப்படுத்தின முதல் மாநிலமா உத்தரப்பிரதேசம் மாறியிருக்கு. ஜல் அர்ப்பன் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட நோக்கமே இதோட நீண்ட கால உரிமையை உள்ளூர் கிராம பஞ்சாயத்துகளுக்கு மாத்துறது தான். இதுல சுமார் 33,000க்கும் மேற்பட்ட சூரிய சக்தி நீர் திட்டங்களும் அடங்கும்.
சோ இந்த விளக்கக்காட்சியை நாம முடிக்கும்போது நீங்க சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். நீர்த்திட்ட பராமரிப்பு செலவுகளை சுமார் 52% குறைக்கும் உத்தரப்பிரதேசத்தோட இந்த அதித்திறனுள்ள சூரிய சக்தியால் இயங்கும் மாடல் இந்தியா முழுமைக்குமான கிராமப்புற மேம்பாட்டிற்கு ஒரு புதிய தேசிய தரநிலையா மாறுமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து படியுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள்.